ரெஹோபோத் ஊழியங்கள் வழங்கும் வார்த்தையின் நேரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே துதியும் கனமும் வல்லமையும் மாட்சிமையும் புகழும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையின் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட பேசுகின்ற வார்த்தை, யுத்தங்களை ஓய பண்ணுகின்ற தேவன். God who ends the battle. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் யுத்தங்களை ஓய பண்ணுகின்ற காரியங்களிலே அவர் நினைத்தால் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் அமைதலான சூழ்நிலையை தேவன் இந்த உலகத்திலே அவர் நினைத்தால் அவர் நிறைவேற்றுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையை தேவன் ஒருவரால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு அமைதலற்ற சூழ்நிலை இருக்கலாம். ஏதோ ஒரு யுத்தமான சூழ்நிலைகள் நம்முடைய வேலை காரியங்களிலோ மற்றும் குடும்ப காரியங்களிலோ ஏதோ ஒரு காரியத்திலே நாம் இருந்து கொண்டு ஒரு ரெஸ்ட்லெஸ் சிச்சுவேஷன்ல அமைதல் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட அருள்நாதர் இயேசு உங்களுக்கு அமைதலான சூழ்நிலையை, அவர் யுத்தங்களை உங்கள் வாழ்க்கையில ஓய பண்ணி அமைதலை தர விரும்புகின்றார். வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாய் இருந்தது என்று கூறப்பட்டுள்ளது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தேவனுக்கு மிகவும் பிரியமான இஸ்ரவேல் ராஜாக்களில் ஒருவராக திகழ்ந்தவர் யோசபாத் ராஜா. அவர் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ராஜா. அவருடைய காலங்களிலே சுற்றி இருந்த எல்லாரும் அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர் நாட்டை சுற்றி இருந்த மற்ற நாட்டினர் அனைவரும் அவருக்கு எதிராக வருகின்ற சூழ்நிலை இருந்தது. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம் என்றால், இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கடலுக்கு அக்கறையிலிருந்து சீரியாவிலிருந்து ஒரு திரள் கூட்டமான ஜனங்கள் வந்தார்கள். இப்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு சுற்றிலும் எல்லா பக்கமும் நெருக்கம் இருந்தது. இந்த நேரத்தில் யோசபாத் பயந்து விட்டார். கர்த்தரை தேடுகிறதற்காக அவர் நாட்டில் உள்ள அனைத்து ஜனங்களை கூடி வர செய்து அவங்களை என்ன பண்றாருன்னா ஒருமுகப்படுத்தி அவர்களை உபவாசத்தில் இருக்கும்படியாக செய்கின்றார். அவருடைய நெருக்கமான சூழ்நிலையில ஜனங்களை ஒருமுகப்படுத்தி உபவாசத்தை அறிவிக்கின்றார். அவர்களும் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அவருடைய மனம் ரொம்ப சோர்ந்து போயிருச்சு. 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, எங்கள் தேவனை அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த இடத்துல இந்த ராஜாவால என்ன செய்யறதுன்னு தெரியல. சுற்றி எல்லாரும் எதிர்மறையா இருக்காங்க, எதிர்ப்பா வந்துட்டாங்க. நான் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்றார். அதோடு கூட அவருடைய கண்கள் ஆண்டவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவருடைய கண்களும் இவரை நோக்கி பார்த்தது. இதன் நிமித்தம் பார்ப்போம் என்றால், அங்கிருக்கின்ற ஒரு ஆசாரியனுக்கு தேவனுடைய வார்த்தை வருகின்றது. அவர் கூறுகின்றார் 20:15, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது என்று கூறுகின்றார். அருமையான வார்த்தை ஆண்டவரிடத்திலிருந்து வருகின்றது.
நீங்க கவலைப்பட வேண்டாம், யோசபாத் ராஜாவே நீங்க கவலைப்படாதீங்க, உங்க ஜனங்களும் கவலைப்பட வேண்டியதுல, இந்த யுத்தம் என்னுடையது என்று கர்த்தர் சொல்கின்றார். இதன் நிமித்தம் நாம் பார்ப்போம் என்றால் 20:17 இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றான் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவருடைய தெளிவான வார்த்தை வருகின்றது. இதை அப்படியே அவர்களும் பின்பற்றுகின்றார்கள். கலங்காமல் இருங்கள், திகையாமல் இருங்கள் என்று கூறி அந்த வார்த்தையின்படியே அவர்கள் புறப்பட்டு செல்கின்றார்கள். அவர்கள் சென்று நாம் பார்ப்போம் என்றால் 2 நாளாகமம் 20:20 அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு செல்கின்றார்கள். 21ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் என்று கூறப்பட்டுள்ளது. முதலாவது அவருடைய சேனைகளுக்கு முன்பாக பாடகர்களை நிறுத்தினார். ஆண்டவருடைய பிள்ளைகளை நிறுத்தி துதித்த பொழுது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் துதித்த பொழுது, ஜனங்களும் துதித்த பொழுது, எதிரிகள் ஒருவர் அவங்களே சண்டை போட்டு மாண்டு போய் அவங்களுடைய எல்லாவற்றையும் இவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் உங்களோடு கூட இந்த நாளிலும் கூட என்ன காரியத்தை உங்களோடு கூட பேசுகின்றார் என்றால், வாழ்க்கையிலே நம்மளுக்கு யுத்தங்கள் வரும், எல்லா பக்கம் நெருக்கம் வரும், நாம் எதிர்பாராத விதத்திலே பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் கூட நாம் என்ன செய்வது என்று திகைத்து போய் இருந்தாலும், யோசபாத் ராஜாவை போல இருந்தாலும் கூட அவருடைய கண்கள் ஆண்டவர் மீது நோக்கமாக இருந்தது. அதுபோல நம்முடைய கண்களும் ஆண்டவர் மீது நோக்கமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் இந்த காரியத்திலிருந்து விடுதலை தந்து நம்மை எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கும்படியாய் செய்கின்றார். அதனால நாம் ஒரே ஒரு காரியம் செய்ய வேண்டும், என்னவென்றால் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் நம்முடைய படைத்த தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் நமக்காக ஒத்தாசை பரலோகத்திலிருந்து அனுப்பி அவர் நமக்கு காரியங்களை கைக்கூடி வர பண்ணுகின்றவராய் இருக்கின்றார். யுத்தங்களை ஓய பண்ணுகின்ற கர்த்தர் நம் வாழ்வில் 3 விதங்களில் யுத்தங்களை ஓய பண்ணுகின்ற கர்த்தராய் இருக்கின்றார் என்று பார்க்கலாம். முதலாவது பார்க்கலாம், யுத்தங்களை ஓய பண்ணுகின்ற கர்த்தர் நம் வாழ்வில் சிந்தையின் யுத்தத்தை ஓய பண்ணுகின்ற கர்த்தராய் இருக்கின்றார். God who ends the battle of the mind. நம்முடைய சிந்தை தான் நம்முடைய வாழ்க்கையில நம்மை வாழ்க்கை பயணத்தை நாம் நல்ல முறையில் நடத்துவதற்கு அதுவே நமக்கு உதவி செய்கின்றதா இருக்கின்றது. எல்லா காரியமும் அந்த சிந்தையை வைத்துதான் நாம் நல்ல சிந்தையோடு கூட நாம் இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை எல்லா நிலைகளிலும் ஆசீர்வாதம் நிறைந்ததாய் சமாதானம் உள்ளதாய் இருக்கும். ஆனா நம்ம சிந்தையிலே பாதிப்பு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிலை குலைந்து போய்விடும். பேட்டில் ஆஃப் மைண்ட் என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள். சிந்தையில யுத்தம். பார்த்தீங்கன்னா நாம் நல்ல காரியத்தை குறித்து நம்முடைய சிந்தையில யோசித்து நாம் செயல்பட்டால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் நேர்த்தியும் செம்மையுமாய் இருக்கும். அதே நேரத்துல நம்முடைய உள்ளத்துல சிந்தையில எதிர்மறையான தாட்ஸ், அதாவது நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, எதிர்மறையான சிந்தனைகள், இது எனக்கு வாய்க்காது, என் வாழ்க்கையில் இது நடக்காது, இப்படி எல்லா காரியத்தையும் நாம் எதிர்மறையாக சொல்லி கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய வாயின் வார்த்தைகளின்படியே அப்படியே நடக்கும். அதனால எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோட இருக்கணும் நம்முடைய சிந்தையில. அதோடு கூட நம்முடைய வாழ்க்கையில சாத்தானுடைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் நம்முடைய சிந்தையை ஆட்கொள்ளும். இது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்பட முடியாமல் பல நேரங்களிலே நாம் அடங்கி ஒடுங்கி போய் இருப்போம். ஆனாலும் கூட தேவன் நமக்கு உதவி செய்கின்றவராய் இருக்கின்றார். மனித எண்ணம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் மைண்டு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், குட் அண்ட் ஈவில் ரெண்டுமே இருக்கும். அதில் நல்லதை நாம் செலக்ட் பண்ணி ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியத்தை நாம் செலக்ட் பண்ணி அதனை நம்முடைய சிந்தையில வைத்து நாம் அதனை தியானித்து நம்முடைய அந்த காரியங்களின்படி நாம் ஒரு திட்டமிட்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை தான் பார்ப்போம். அதே நேரத்தில் தீய சிந்தனைகள் தீய எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நாமும் அழிந்து விடுவோம். நம் மற்றவர்களுக்கு முன்பாக நாம் ஒரு காட்சி பொருளாய் போய்விடுவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தேவன் இந்த நாளிலும் கூட நமக்கு உதவி செய்கின்றவராய் இருக்கின்றார். எப்படி என்றால் அவருடைய வேத வசனத்தை நாம் உட்கொள்ளும் பொழுது, அதனை படிக்கும் பொழுது, அதனை தியானிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது அவரே நம்மை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார், நம்மை வழிநடத்துகின்றவராய் இருக்கின்றார். ஆதியிலே ஆதாம் ஏவலை தேவன் சிருஷ்டித்தார். நல்ல ஒரு ஏதேன் தோட்டத்துல வச்சாரு. அவங்களுக்கு நன்மை தீமை ரெண்டையும் கொடுத்தாரு. ஆனா பாத்தீங்கன்னா சாத்தான் ஆனவன் ஏவாள் மூலமாக வஞ்சித்து எந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த தீய காரியத்தை சாப்பிட்டது நிமித்தம் அவர்கள்
வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட வேண்டியதான சூழ்நிலையிலே தள்ளப்பட்டார்கள். இன்றும் கூட அந்த சந்ததியிலே நாமும் பலவிதமான சோதனைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்கின்றவர்களாய் இருக்கின்றோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள், ஆண்டவருடைய சிந்தை, கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை நம்முடைய சிந்தையிலே வைக்கும் பொழுது எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகின்ற தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய காரியங்களை கைக்குடி வர பண்ணுகின்றவராய் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில காட் ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தை எப்பொழுதுமே எவ்வித சோர்வுகள், பலவீனங்கள் நம்மை தாக்கினாலும், உலகத்தின் காரியங்கள் நம்மை தாக்கினாலும், ஆண்டவர் அந்த சிந்தையை எப்பொழுதுமே அவருக்குள்ளாக வைத்து, கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்து நம்மை அவர் பலப்படுத்தி பாதுகாக்கின்றவராய் இருக்கின்றார். பிலிப்பியர் 4:13 சொல்கின்றது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எல்லாவற்றையும் செய்ய தேவன் நமக்கு பலத்தை தருகின்றார். அதனால ஆண்டவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில இந்த சிந்தையை பரிசுத்தமாய் காப்பதற்கு ஒரே ஒரு வழி என்ன என்றால், ஆர்மர் ஆஃப் காட் என்று கூறுவார்கள், ஆண்டவருடைய அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். எபேசியர் 6:10-18 நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டினவர்களாகவும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகவும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாகவும், எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தையும் பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இத்தகைய வல்லமைகளை, ஆண்டவருடைய வசனங்களை, ஆண்டவருடைய கிருபைகளை நாம் பெற்று அனைத்தையும் நாம் சுதந்திரித்து பாதுகாப்பின் அரண்களாய் வைத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய சிந்தை பரிசுத்தமாய் காக்கப்படும். இதன் மூலமாக நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடியும். 2 கொரிந்தியர் 10:3-5 நாம் பார்க்கும் பொழுது, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்தில் ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலம் ஆக்கிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கின்றோம் என்று கூறப்பட்டுள்ளது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் நடக்கும் பொழுது தேவன் நம்மை நடத்துகின்றார். ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய மாம்சத்துக்குரிய காரியங்களிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தந்து அவருடைய ஆவிக்குள்ளான காரியங்களில் நாம் செயல்படும் பொழுது, அவரை தரித்துக் கொள்ளும் பொழுது, அவர் சகலத்தையும் நமக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லா காரியத்தையும் கிறிஸ்து இயேசுவின் சிந்தைக்குள்ளாக கீழ்ப்படியும்படியாக வைக்கின்றார். கிறிஸ்துவின் சிந்தையை நாம் வைக்கும் பொழுது அந்த சிந்தை நமக்கு பலனுள்ளதாய் இருக்கின்றது. ஏசாயா 61:3 சொல்கின்றது, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கும் அவர் என்னை அனுப்பினார் என்று. துயரப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகின்றார், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தருகின்றார். நம்முடைய வாழ்க்கை ஒடுங்கி போய் இருக்கும் பொழுது அவரே நமக்கு துதியின் ஆடையை தந்து நம்மை பலப்படுத்துகின்றார். ஏசாயா 60:20 மூலமாக இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பேசுகின்றார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று. ஒருவேளை இந்த நாளில் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே ஏதோ ஒரு பெரிய துக்கத்தோடு கூட இருக்கலாம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்கின்றார், உங்கள் துக்க நாட்கள் இந்த நாள் இந்த நேரத்தோடு முடிவடைகின்றது. உங்களுக்கு ஜெயத்தின் நாட்கள், இயேசு கிறிஸ்துவின் வெற்றியுள்ள நாட்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அதனை இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகின்றார். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 15:11-32 இயேசு சுவாமி சொன்ன இந்த உம்மை சம்பவத்தை நாம் பார்க்கலாம். கெட்ட குமாரன் கதை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ராடிகல் சன் என்று சொல்வார்கள். ஒரு ஆசீர்வாதமான நல்ல வசதியான தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதுல மூத்த குமாரன் தகப்பனோடு கூட இருந்தார். ஆனா இளைய குமாரன் பார்த்தீங்கன்னா சிந்தையிலே அவருடைய தீ எண்ணங்கள் அவரை சூழ்ந்து அதன் நிமித்தம் அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய சொத்துக்களை எல்லாம் பிரித்தெடுத்து தூரதேசத்திற்கு செல்கின்றார். நண்பர்களோடு சென்று எல்லாவற்றையும் இழந்து கடைசியில
பன்றி மேய்க்கின்ற நிலைமைக்கு வந்து விடுகின்றார். அங்கு இருக்கின்ற பன்றியின் ஆகாரத்தை கூட அவரால் சாப்பிட முடியாமல் அங்கு இருக்கின்றவர்கள் தடை செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த இளையகுமாரன் நினைக்கின்ற, என்னுடைய வீட்டில் வேலை செய்யறவங்களே நல்ல உணவுகளை சாப்பிட்டு கொண்டு அங்க தன்னுடைய தகப்பனுடைய வீட்டில் எல்லா ஆசீர்வாதத்தோடு இருக்கின்றார்கள், ஆனால் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லி பழையபடி நான் தகப்பனிடத்திலே செல்வேன் என்று சொல்லி செல்கின்றார். தகப்பனும் அன்போடு கூட ஏற்றுக்கொண்டு அவருக்கு பழைய நிலைமைக்கு அவரை வைக்கின்றார். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒருவேளை எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்திருப்பார். ஒரு காலத்துல நாம் அதனை நம்முடைய தீய எண்ணத்தினால, சிந்தையிலே தீய எண்ணம் கொண்டு வாழ்க்கையில பாவத்தினால நாம் எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட பேசுகின்றார், உங்களை அழைக்கின்றார். உங்கள் பாவ வாழ்க்கையை விட்டு நீங்கள் அறிக்கை செய்து என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளா, எனக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளா வைப்பேன் என்று கூறுகின்றார். அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் கூட அந்த அருள்நாதர் இயேசு உங்களை அழைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லா ஆசீர்வாதங்களோடு கூட நிறைவான வாழ்க்கையை அவர் தருகின்றவராய் இருக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கலாம், யுத்தங்களை ஓயப்பண்ணுகிற கர்த்தர் நம் வாழ்வில் சரீர யுத்தங்களை ஓயப்பண்ணுகின்ற கர்த்தராய் இருக்கின்றார் என்று. God who ends physical battles. இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வியாதினால நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நாட்களிலே அநேகர் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம். திடீரென்று எதிர்பாராத நோய்கள் நம்மை வந்து தாக்கி, அந்த நோய்கள் பார்த்தீங்கன்னா வந்து உடனே செல்லாம பல ஆண்டுகளாக பல நாட்களாக இருந்து நம்முடைய சரீரத்தை பாதித்து, இது நிமித்தம் உள்ளத்திலும் சோர்வு, உடலிலும் சோர்வு, பண செலவுகள், தேவையற்ற மனச்சோர்வுகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நாளிலும் கூட ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கின்றார். ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனத்துல, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அருள்நாதர் இயேசு இந்த உலகத்திலே அவதரித்தார், வாழ்ந்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டார், சிலுவையிலே நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக தழும்புகளால நாம் சுகமாகிறோம் என்று. அவருடைய தழும்புகளால் மாத்திரம்தான் நாம் சுகமாக முடியும். அதனை பெற்று இந்த நாளிலும் கூட தேவன் நம்முடைய வியாதியிலிருந்து அவர் நம்மை விடுவிக்கின்றவராய் இருக்கின்றார். எரேமியா 30 அதிகாரம் 17 வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகின்றார். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். ஆண்டவர் நமக்கு ஆரோக்கியத்தை தர விரும்புகின்றார். அதனால அதை சுதந்திரித்துக் கொள்வது, பெற்றுக்கொள்வது நம்முடைய கரத்தில் இருக்கின்றது. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நாம் எண்ணுவதற்கு நினைப்பதற்கு மேலாய் வைராக்கியமாய் பதில் தந்து நம்முடைய வியாதியை நம்மிலிருந்து நீக்குகின்றார். நமக்கு நம்முடைய காயங்களை ஆற்றி ஆறுதலை தருகின்றவராய் இருக்கின்றார். எரேமியா 33 அதிகாரம் 6 வசனம் சொல்கின்றது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று. ஆண்டவர் நமக்கு ஒருவேளை நம்முடைய வியாதியின் பாடுகளிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், அவர் நமக்கு பூர்ண சுகத்தை தந்து அதோடு கூட நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவையான தெய்வீக சமாதானத்தை, பூர்ண சமாதானத்தை நமக்கு தருகின்றவராய் இருக்கின்றான். நாம் ஒருவேளை ஒரு கொடிய நோய்னால கஷ்டப்பட்டு, யார் எனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை தருவார்கள், பல ஆண்டுகளாய் நான் இந்த வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேனே என்று கண்ணீரோடு கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நம்மை இந்த உலகத்தில் படைத்த தேவன், God who is the creator, அந்த அருள்நாதர் இயேசு, அவர் இந்த நாளிலும் கூட உங்களுக்கு பூரண சுகத்தை தருகின்றவராய் இருக்கின்றார். அவரே நம்மை படைத்தார், நம்முடைய அவயங்களை படைத்தார். அவர் நமக்கு புதிய சுகத்தை தந்து புதிய அவயங்களினால் நம்மை அவர் சிருஷ்டித்து நம்மை உயிர்ப்பிக்கின்றவராய் இருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் எவ்வாறு செய்வார் என்றால், ரோமர் 8:11 இவ்வாறு சொல்லுகின்றது, அன்றியும் இயேசுவை மரித்தோலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கின்றது, நம்முடைய உறுப்புகளை உயிர்ப்பிக்கின்றதாய் இருக்கின்றது. ஏசாயா 38 அதிகாரம் 16 வசனம் சொல்லுகின்றது, ஆண்டவரே இவைகளினால் மனுஷர் பிழைக்கிறார்கள், இவைகள் எல்லாம் என் உயிருக்கு உயிராய் இருக்கிறது, என்னை சொஸ்தப்படுத்தவும் பிழைக்கவும் பண்ணினீர் என்று. தேவனை நமக்கு சொஸ்தப்படுத்துகின்றார், நம்மை பிழைக்க செய்கின்றார். ஒருவேளை நீண்ட நாட்களாக வியாதியோடு கூட போராடி கொண்டிருக்கலாம், இது நிமித்தம் நம்முடைய சரீரம் ஒரு கவலைக்கிடமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம், மருத்துவமனையில இல்லை என்றால் வீடுகளிலே, எங்கு இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளிலும் கூட பூரண சுகத்தை நமக்கு தருகின்றவராய் இருக்கின்றார். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது
லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வசனத்துல 18 வருடமாய் கூனியாய் இருந்த அந்த பெண்மணிக்கு தேவன் பூர்ண சுகத்தை தருகின்றார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத குனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று கூறப்பட்டுள்ளது. 18 வருஷமா அவங்க கூனியா இருந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, உலகத்தையே பார்த்திருக்க முடியாது. ஆனாலும் கூட அவருடைய விசுவாசம் ஆண்டவரிடத்திலே வந்தார்கள். ஆண்டவர் இயேசு தேவாலயத்திலே இருந்தார். இவரை பார்த்த உடனே அவங்களுக்கு அவரிடத்தில் கேட்கின்றார், சொஸ்தப்பட வேண்டுமா என்று. ஆம் என்று சொன்ன பொழுது அவர் தன்னுடைய கரத்தை வைத்து சொஸ்தப்படுத்துகின்றார். இந்த நாளிலும் கூட நெடு ஆண்டுகளாய் நாம் ஒருவேளை சரீர பலவீனத்துல, ஒருவேளை எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில இருக்கலாம், இல்லை என்றால் ஏதோ ஒரு வியாதினாலே நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். எத்தனை ஆண்டுகளா இருந்தாலும் தேவன் நமக்குள்ளாக வாசம் செய்து அவரே நமக்கு சுகத்தை தருகின்றார். அவருடைய வல்லமையினால் நமக்கு சுகத்தை தருகின்றார். 12 வருடமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரியை குறித்து பார்க்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களிலே, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தையாகலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளை திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள் என்று கூறப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களாய் வியாதியோடு இருந்த இந்த ஸ்திரீக்கு தேவன் விடுதலை தந்தார். அவருடைய வல்லமை கடந்து சென்றது, விடுதலை தந்தது. இந்த நாளிலும் கூட நமக்கும் கூட ஒருவேளை ஏதோ நீண்ட நாட்களாய் வியாதியோடு வேதனைகளோடு நாம் காத்திருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு பூரண சுகத்தை தருகின்றவராய் இருக்கின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கலாம், யுத்தங்களை ஓயப்பண்ணுகின்ற கர்த்தர் நம் வாழ்வில் உலக பிரகாரமான யுத்தங்களை ஓயப்பண்ணுகின்ற தேவனாய் இருக்கின்றார் என்று பார்க்கலாம். God who ends worldly battles. யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகின்றது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார். யுத்தங்களை ஓயப்பண்ணுகின்ற கர்த்தர் உலக பிரகாரமான யுத்தங்கள், நம்ம வாழ்க்கையில நாம் சந்திக்கின்ற யுத்தங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்மால மீண்டு வர முடியாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம், நமக்கு உபத்திரவங்கள் இருக்கும். ஆனாலும் கூட உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் பிசாசானவனை காட்டிலும் நம் தேவன் பெரியவர். அவர் உலகத்தை ஜெயித்தவர். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை வெற்றி சிறக்க பண்ணுகின்றவர். அவர் நம்மோடு கூட இருந்து வெற்றி சிறக்க பண்ணுகின்றவராய் இருக்கின்றார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம் சொல்கின்றது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே நமக்கு ஜெயம் கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் நமக்கு ஜெயத்தை பெற்று தந்திருக்கின்றார். அவருடைய கிருபையினால நாம் எல்லா உலக பிரச்சனைகளையும், குடும்ப பிரச்சனைகளையும், கடன் போராட்டங்களையும், வேலையின்மை, வறுமை, குழந்தையின்மை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து தேவன் விதமான போராட்டங்கள், உலக பிரகாரமான யுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் தேவன் நமக்கு எல்லாவித வெட்கத்தில் இருந்தும் அவமானத்திலிருந்தும் அவர் விடுதலை தருகின்றவராய் இருக்கின்றார். ஒருவேளை திருமணமாகாமல் இருக்கலாம், பல ஆண்டுகளாக இருக்கலாம். அந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். தேவன் இந்த நாளில் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக தருகின்றார். சங்கீதம் 68:6 தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகின்றார் என்று கூறப்பட்டுள்ளது. தனிமையாய் இருக்கின்ற உங்களுக்கு தேவன் ஒரு குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகின்றார். நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை அவர் தருகின்றார். இந்த நாளிலும் கூட அவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கின்றார். யுத்தங்களை ஓயப்பண்ணுகின்ற கர்த்தர் நம் வாழ்வில் 3 விதங்களில் யுத்தங்களை ஓயப்பண்ணுகின்ற கர்த்தராய் இருக்கின்றார் என்று பார்த்தோம். சிந்தையில் யுத்தத்தை ஓயப்பண்ணுகின்ற கர்த்தராய் இருக்கின்றார். சரீர யுத்தங்களை ஓயப்பண்ணுகின்ற கர்த்தராய் இருக்கின்றார். உலக பிரகாரமான யுத்தங்களை ஓயப்பண்ணுகின்ற கர்த்தராய் இருக்கின்றார் என்று பார்த்தோம். கடைசியாக ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்கின்றார். யாத்ராகம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று. உங்களுடைய வாழ்க்கையில எவ்விதமான யுத்தங்கள் நீங்கள் கடந்து சென்றாலும் கூட தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவரே உங்களுக்கு ஜெயத்தை தருகின்றவராய் இருக்கின்றார். உபாகம் 20:4 இவ்வாறு கூறப்பட்டுள்ளது, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை இரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று. சத்துருக்களோட தேவன் நமக்காக போராடி வெற்றியை தருகின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். அதனால நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தருக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது அவரே ஜெயத்தை தருகின்றார். 1 யோவான் 4:4 இவ்வாறு கூறப்பட்டுள்ளது,
பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்களிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று. உலகத்தில் இருக்கிற சாத்தானை கட்டிலும் நம்மில் இருக்கின்ற தேவன் பெரியவர். அதனால அவர் நமக்குள்ளாக வாசம் செய்யும் பொழுது நாம் நாடின துறைமுகத்தை அவர் நம்மை அடையும்படியாய் அவரே நம்மை அழைத்து செல்கின்றார். அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இருக்கின்றார். அவர் உங்களை ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரீர பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் உங்களை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, அப்பா பிதாவே, இந்த அருமையான இந்த ஜெப வேளையிலும் கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மோடு கூட நாங்கள் ஐக்கியப்படும்படியா நீர் கொடுத்த அந்த நல்ல தருணத்திற்காக நன்றி சுவாமி. நீர் எங்களோடு கூட இந்த வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக பேசி இருக்கின்றீங்க சுவாமி. இப்பொழுதும் கூட பிறந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன் அப்பா. அவர்களுக்கு நல்ல சுகத்தை தாங்க, அவங்களுக்கு நல்ல பலத்தை தாங்க, ஞானத்திலும் அறிவிலும் தேவ பக்தியிலும் மனுஷ தயவிலும் அவர்களை வளர்த்து எதிர்காலத்திலே சாட்சியுள்ள பிள்ளைகளாக உருவாக்குங்கப்பா. இப்பொழுதும் கூட பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நீதாமே விசேஷித்த ஞானத்தின் ஆவியை தந்து தேர்வை எழுதி கொண்டிருக்கின்றவர்களுக்கு நீரே அவர்களோடு கூட இருந்து தேவன் அவர்களுக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்து அவர்களுடைய தேர்விலே அவங்க எழுதுகின்ற ஒவ்வொரு பாடங்களிலும் அவர்கள் சப்ஜெக்ட்ஸ்ல டாப்பரா முதல் மாணவர்களாக வர நீர் கிருபை பாராட்டுவதற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கின்றேன் சுவாமி. இப்பொழுதும் கூட வேலைக்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு வேலைக்கான வழிவாசல்களை திறந்து தாங்க சுவாமி. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அவருடைய உழைப்பிற்கு ஏற்ற பலனை அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தந்து அவங்க அந்த எக்ஸாம்ஸ்ல நல்ல முறையில தேர்ச்சி பெற்று அவர்களுக்கு வேண்டிய பதவிகளிலே அவர்கள் அமர கிருபை தாங்க. இப்பொழுதும் கூட குழந்தை இல்லாமல் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு பரலோக திரவியத்தினால் அவர்களை நிரப்பி குழந்தை பாக்கியத்தை தாங்க சுவாமி. திருமண வாழ்க்கைக்காய் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து நல்ல அவர்களுடைய திருமண வாழ்க்கைக்கு ஏற்ற வரன்களை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் சுவாமி. இப்பொழுதும் கூட வியாதினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு என் தேவன் ஒரு விசை இறங்கி வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னீங்களப்பா. இப்பொழுது இந்த நாளிலே எவ்விதமான கொடிய வியாதிகள் நீண்ட நாட்களா இருந்தாலும் கூட யுத்தங்களை ஓய பண்ணுகின்ற கர்த்தர் இப்பொழுதும் சரீர யுத்தங்களை இந்த நாளிலே கூட நீர் ஓய பண்ணி உமக்கு சாட்சியாய் அவர்களை வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் சுவாமி. அப்பா ஏசப்பா, ஒரு விசை இறங்க சாமி. உடைய விவரித்திருந்த வல்லமை அவருடைய சரீரத்திலே கடந்து வந்து எந்த விதமான வியாதியா இருந்தாலும் இப்பொழுதே பூர்ண சுகத்தை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் அப்பா. பண கஷ்டத்தினாலே இப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீதாமே இப்பொழுது இறங்கி என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் ஐயா. இப்பொழுதும் குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இப்பொழுதும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக என்ற வாக்கு
வாக்குத்தத்தத்தின்படி அவர்களை நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன் ஐயா. தொடர்ந்து வயதான காலத்திலே இப்பொழுதும் கூட ஆதரவற்று இருக்கின்றவர்களுக்கு நீதாமே ஆதரவாய் இருந்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆவிக்குரிய சரீர பொருளாதார தேவைகளை சந்தித்து காத்துக்கொள்ளுங்க சுவாமி. தொடர்ந்து பாதத்திலே இப்பொழுது வார்த்தை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக யார் யார் என்னென்ன காரியங்களுக்காக நோக்கி பார்க்கின்றார்களோ நீர் அவர்களுடைய எல்லா ஜபங்களையும் கேட்டு வைராக்கியமாய் பதில் தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்றும் எல்லா அந்தகார வல்லமையிலே மேற்கொண்டு சகல வாக்கு தத்தங்கள் சுதந்திரமாக்கி ஜபங்களை கேட்கின்ற அற்புதங்களை செய்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.